அன்பிற்குரிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசி புதன் 7 நீசம், 9ஆம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார். 2-9 கூடிய சுக்கிரன் 7 உச்சம். சுக்கிரனும் வக்கரமாக வக்கரகதியில் உள்ள கிரகங்களின் பார்வை உங்கள் ஜென்ம ராசியில் பதிகிறது. ஜென்மக்கேது 7 ராகு, தேக நலனில் சௌரிய குறைவு, உத்தியோகத்தில் பிரச்சனை, எதிர்ப்பு, கணவன் மனைவிக்குள்ளும் வாக்குவாதம் போன்ற நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளில் நற்பலன் தாமதமாகும். குரு ராசியை பார்ப்பதால் இவற்றையெல்லாம் சமாளித்து யுக்திகளாக தருவார். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாரம் வியாழக்கிழமை குரு பகவானை விளக்கு போடுங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் நற்பலங்கள் தாமதமாகும். குரு ராசி பார்ப்பா இவற்றையெல்லாம் சமாளித்து ஜென்ம ராசியில் சந்திக்கும் போது கேது தேவையில்லாத டென்ஷன் உருவாக்குவதும் கோபக்காரர் என்ற பெயரையும் கொடுத்து விடுவார். அதனால் வாயை குறைச்சிங்க லெவலாக. இது நான் உங்களுடைய சகோதரனோ உங்களுடைய ஒருவனாக சொல்கிறேன். ஒன்றுமே கிடையாது. நம்ம நடந்துக்கிற விதத்தில் இருக்குது. நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் லெவலாக ஓட்டுறது நல்லது. அதற்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் நிறைவு இல்லை என்றாலும் குறை இருக்காது. பணம் வரும், ஆனால் செலவு இருக்கா, ஆனால் இப்போ பிரச்சனை இருக்காது. அதாவது வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் இளைஞர்களுக்கு திருமண 9 குரு இருக்கும் காலகட்டம் திருமண முயற்சிகள் கைகூடும். சிறப்பாக இருக்குது. அதாவது இளைஞர்களுக்கு மணமகன் மகளுக்கு ஜாதகம் கொடுத்து வாங்குறது, நிச்சயார்த்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது இந்த பங்குனி மாதத்தில். தொழில்களவு உத்தியோகம் சம்பந்தத்தில் நன்மதிப்பு இடம் உண்டு. வியாபாரிகளுக்கு முதலீடு செய்து வியாபாரம் செய்யும் சூழ்நிலை உண்டாகும். சகோதர வழியில் சகாயம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் குரு பகவானை வழிபடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சவர்களும் ஜீவ சமாதிகளுக்கு சென்று விளக்கு போட்டுவாங்க. முன்னோர்களோட சித்தர்களோட ஆசி நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க முடியும். கன்னிராசிகளுக்கு முற்பகுதியில் கொஞ்சம் இருந்தாலும் பிற்பகுதியில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் மாதிரி தெரியுது. எல்லாம் நல்லா இருக்கணும். சனி பயிற்சி பலன்கள் இந்த மாத கடைசி வருது. அதை சிறப்பாக செயல்படுத்த போகிற எம்பெருமான் எல்லாம் என் திருக்கணித பஞ்சாங்கப்படி சாத்திரத்துப்படி கொஞ்சம் மாறுறதுனால அதுவும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு கை கொடுக்கணும். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.